கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு செல்ல அவதிப்பட்ட பொதுமக்களுக்கு புரட்சி. மெட்ரோ திட்டத்தை அனுமதித்த தமிழக அரசு. அதன் முழு விவரத்தை இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம். சென்னை விமான நிலையம் முதல் பல்லாவரம், குரோம்பேட்டை, தாம்பரம், வண்டலூர் வழியாக கிளாம்பாக்கம் வரை நீடிக்கப்பட்ட உள்ள மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு தமிழக அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் கிளாம்பாக்கம் வரை மெட்ரோ ரயில் அமைக்க தேவையான நிலங்களை கையகப்படுத்தும் பணிக்காக சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்திற்கு அரசு அதிகாரப்பூர்வ அனுமதி வழங்கியுள்ளது. சென்னை நகரிலிருந்து கிளாம்பாக்கம் வரை மெட்ரோ ரயில் சேவை தொடங்கப்படுவது பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனெனில் கிளாம்பாக்கத்தில் கலைஞர் நூற்றாண்டு நினைவு பேருந்து நிலையம் ஏற்கனவே செயல்பட்டு வருகிறது. இதனை முன்னிட்டு கிளாம்பாக்கம் வரை மெட்ரோ ரயில் வசதி ஏற்படுத்துவதற்கான விரிவான திட்ட அறிக்கை உருவாக்க தமிழக அரசு அறிவித்துள்ளது. சென்னை மெட்ரோ ரயிலின் 2ஆம் கட்ட திட்டத்துக்காக ரூபாய் 8445 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் சேவை 2015ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. அதன் பின்னர் நிலையாக விரிவுபடுத்தப்பட்டு தற்போது விமான நிலையம் முதல் விம்கோ நகர் வரை மற்றும் பரங்கிமலை முதல் சென்ட்ரல் வரை ஆகிய 2 வழித்தடங்களில் மெட்ரோ ரயில்கள் செயல்படுகின்றன. மொத்தமாக 54 கிலோமீட்டர் தொலைவில் இந்த சேவை நடைபெறுகிறது. தினமும் சுமார் 3 லட்சம் பயணிகள் இந்த ரயில்களை பயன்படுத்தி வருகின்றனர். தற்போது மெட்ரோ ரயிலின் 2ஆம் கட்ட வேலைகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன. சென்னை மெட்ரோ ரயிலின் திட்டத்தின் கட்டம் 1 விமான நிலையம் முதல் கிளாம்பாக்கம் பேருந்து முனையம் வரை மெட்ரோ ரயிலின் சேவையை சாலை மேம்பாலத்துடன் இணைத்து நீடிக்கப்படுவதற்கான பரிந்துரையை விரிவான திட்ட அறிக்கையை தமிழ்நாடு அரசின் சிறப்பு முயற்சிகள் துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் கே. கோபாலரிடம் சமர்ப்பித்தார். இந்த அறிக்கை சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநருமான மு. ஆ. சித்திக் மற்றும் அரசு முதன்மை செயலாளர் அவர்களால் கடந்த பிப்ரவரி மாதம் வழங்கப்பட்டது. மெட்ரோ ரயில் மற்றும் மேம்பால சாலையின் ஒருங்கிணைந்த கட்டுமானத்தை வழங்குவதற்கான திட்டம் தமிழ்நாடு அரசின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் முன்பு சமர்ப்பிக்கப்பட்ட விரிவான திட்ட அறிக்கையை திருத்தி மீண்டும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. திருத்தப்பட்ட அறிக்கையின்படி மெட்ரோ வழித்தடம் நிலை 2 மற்றும் மேம்பால சாலை நிலை 1 முன்மொழியப்பட்டுள்ளது. இது கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திற்கு தடையின்றி சாலை போக்குவரத்து மற்றும் மெட்ரோ இணைப்பை வழங்கும். வெளிவட்ட சாலை உடன் இணைப்பதற்காக தாம்பரம் அருகே இடைநிலை சாய்வு பாதைகள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த மேம்பால சாலை நேரடியாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வரை செங்கல்பட்டு வரை நீடிக்கும். சென்னை விமான நிலையத்திற்கு பல்லாவரம், குரோம்பேட்டை, தாம்பரம், பெருங்களத்தூர், வண்டலூர் வழியாக கிளாம்பாக்கத்தை இணைக்கும் வகையில் 15.46 கிலோமீட்டர் தூரத்தில் மெட்ரோ வழித்தடம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து மெட்ரோ ரயிலில் நேரடியாக கிளாம்பாக்கம் செல்ல முடியும். இந்த மெட்ரோ விரிவாக்கத்துக்கான திட்ட அறிக்கையை மெட்ரோ ரயில்வே நிர்வாகம் தமிழ்நாடு அரசிடம் சமர்ப்பித்ததில் அந்த அறிக்கை ஒப்புதல் பெற்றுள்ளது. திட்ட அறிக்கையை தயார் செய்து மத்திய அரசுக்கு அனுப்பி ஒப்புதல் பெறும் பணிகளை மேற்கொள்ளவும் அதற்கான நிலத்தை சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் கையகப்படுத்துவதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதேபோல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சதுரங்க மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அனைத்து வீடியோவையும் காணுங்கள். நன்றி.